பாண்டிச்சேரியில் பிறந்து ஹாலிவுட்டே ஒரு கலக்கலக்குனா நம்ம ஊர் டேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த படங்கள்லாம் அவர் தான் எடுத்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டரான கதையும் வந்து நார்மலாக இவர் இருந்தார், கஷ்டப்பட்டார், ஒரு பெரிய டேரக்டர் ஆனார் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த தலைக்கட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் எம். நைட் ஷியாமலான். இவர் பாண்டிச்சேரியில் ஒரு மலையாளி அப்பாவுக்கும் ஒரு தமிழ் அம்மாக்கும் 1970 பாண்டிச்சேரியில் பிறக்கிறாரு. என்னதான் அவங்க பாண்டிச்சேரியில் வெறும் 2 மாதம் தான் இருந்தாலும் அவங்க மூவ் ஆகி அமெரிக்காவுக்கு பென்சில்வேனியாவுக்கு போயிட்டாங்க. 2 மாதத்துலேயே 2 மாதம் குழந்தையா மட்டும்தான் பாண்டிச்சேரியில் இருந்திருக்காரு. இருந்தாலுமே அவர் பாண்டிச்சேரி டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்காவில் போயிட்டு அவர் ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு என்னதான் அவர் வந்து ஒரு டாக்டர் ஃபேமிலியில் இருந்தாலுமே கூட அவர் ஃபில்ம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்டபடியே ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் சேர்ந்து அதை முடிச்சு ஒரு வழியாக தன்னோட ஃபர்ஸ்ட் படத்தை சொந்தக்காரங்க காசையும் போட்டு 1992 தன்னோட மொதல் படத்தை எடுக்கிறாரு, பிரேயிங் வித் ஃபயர் அப்படின்னு. அந்த படம் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக, எந்த ஒரு பரபரப்பும் இல்லை, எந்த ஒரு ரீச்சும் இல்லை, இதுவும் இல்லை, அமைதியாக வந்துட்டு போயிடுச்சு அந்த படமும். அவரோட 2வது படம் 1998 வைட் அவேக் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாரு. அதுவும் அதே மாதிரி தான், எந்த ஒரு பரபரப்பும் இல்லை, அமைதியாக வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் அமைதியாக போயிடுச்சு. ஆனால் 1999 அவரோட மொத்த ஹிஸ்ட்ரியை மாற்றக்கூடிய அந்த படத்தை அவர் எடுக்கிறாரு. என்னன்னா சிக்ஸ்த் சென்ஸ். நீங்கள் ஒரு சினிஃபைலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகி அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இந்த படம் போயிடுது. என்னென்னா எல்லாரும் இவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தேடி பார்த்தா இந்த 2 படத்தை ரொம்ப சுமாரான இந்த படத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எப்படி இந்த படத்தையும் எடுத்ததும் இந்த சூப்பரான படத்தை எடுத்ததும் ஒரே ஆளா, அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் அவங்களுக்கு வருது. வெறும் இந்த ஒரு வருஷத்தில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு வைப் வந்துடுது. இந்த ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு கிரிட்டிக்கலாகவும் சரி, ஒரு பட்ஜெட் வைஸாகவும் சரி ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருக்குது. எப்படின்னா வெறும் 40 மில்லியன் போட்டு 600 மில்லியனுக்கு மேலே இந்த படம் வேர்ல்டு வைடாக வசூலிச்சிருக்கு. அவ்வளோ பெரிய வெற்றியாக இவர் தன்னோட 3வது படத்திலே கொடுத்துட்டாரு. டேரக்டர்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்றதான ஆசையாக இருக்கும். அதை அவர் தன்னோட 3வது படத்திலேயே கிராஃபில் டாப்புக்கு அடிச்சிடுறாரு. இப்படி ஒரு ஹியூஜ் சக்ஸஸை கொடுத்ததுக்கப்புறமா அடுத்த வருஷமே தன்னோட அடுத்த படத்தோட வராரு. என்னன்னா அன்பிரேக்கபிள் அப்படின்னு ஒரு படத்தோட வராரு. இது யார் ஹீரோ நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் வில்லிஸ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளாட்டை வச்சு இந்த படத்தை அவர் அதுக்கு தான் ஃபேமஸ், அந்த பிளாட்டு வச்சு பண்ணுறதுக்காக தான் ஃபேமஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயே அவர் அடுத்த படத்தையும் பண்ணுறாரு. இந்த படமும் ரொம்பவே நல்லா போகுது. இருந்தாலும் அவரோட ஃபர்ஸ்ட் படம் இருக்குல்ல, அந்த சிக்ஸ்த் சென்ஸ் இருக்குல்ல, அந்த பிராண்டுக்கிட்ட வரல. அடுத்த ஸ்டெப்புக்கு கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணது, கிரிட்டிக்கலாகவும் நல்லாவே கிளைம் பண்ணப்படுது. ஏன்னா அவர் சூப்பர் ஹியூமன் படம்னா வெறுமனே விஎஃப்எக்ஸ் வச்சு மட்டும் விளையாடாமல் இதில் கொஞ்சம் சைக்காலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்பவே அழகாக அந்த படத்தை பண்ணியிருப்பாரு. இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு. அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு 2002 அடுத்த படத்தோட வராரு, சயின்ஸ் அப்படின்னு ஒரு படத்தோட வராரு. அதுவும் வந்து சிக்ஸ்த் சென்ஸ் அளவுக்கு இல்லைன்னாலும் அன்பிரேக்கபிள் அளவுக்கு இல்லைனாலும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த படமும் நிற்கிது. ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் என்ன ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அவங்க எதுக்குள்ளே வருவாங்க அப்படின்னா சிக்ஸ்த் சென்ஸ் டேரக்டர்ப்பா அவர் சூப்பராக இதில் ஏதோ பண்ணியிருப்பாரு அடுத்து அதே மாதிரி அப்படின்னு சொல்லி வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாதபடி தான் வரிசையாக ஒரு படமாக எடுத்துகிட்டு வராரு. அதே மாதிரி 2004 அவர் அடுத்த படத்தோட த வில்லேஜ் அப்படின்னு ஒரு படத்தோட வராரு. அந்த படமும் அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்கி வருது. அது பாக்ஸ் ஆஃபீஸில் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட ஆடியன்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண முடியாதபடி 100% பூர்த்தி பண்ண முடியாதபடி ஓரளவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கீழே இறங்கியது. அப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அதையும் தாண்டி இதுக்கப்புறமா 2006 த லேடி அண்டர் த வாட்டர்னு அடுத்த படத்தோட வராரு. அங்கே தான் ரொம்ப பெரிய அடி வாங்குறாரு. ஆடியன்ஸ் யாருக்குமே இந்த படம் சுத்தமாக பிடிக்கல, கிரிட்டிக்கலாகவும் கிளைம் ஆகலை, ஆடியன்ஸுக்கும் பிடிக்கல. இது ரொம்ப பெரிய ஒரு மைனஸாக அவருக்கு போய் சேர்ந்துருது. 2006 வெளியான அந்த படம் எல்லாரும் அவரோட கம்பேக்காக வெயிட் பண்ணுற ஒரு ஸ்டேட்டு போய் என்ன இவ்வளோ மோசமாக எடுத்திருக்காரு, அந்த படத்தை இவர் தான் எடுத்தாரா, ஏதோ தெரியாமல் எடுத்துட்டா இருப்பா அந்த படத்தை அப்படின்ற ஒரு பேச்சு வர அளவுக்கு ரொம்ப பெரிய அடி வாங்கிறாரு. திருப்பி 2 வருஷம் கழிச்சு 2008 த ஹேப்பனிங் அப்படின்னு அடுத்த படத்தோட வராரு. அதில் இன்னும் கொஞ்சமாக அடி வாங்கிறாரு. சுத்தமாக அந்த படம் யாருக்கும் பிடிக்கல, ரொம்ப பெரிய அடியாயிருது. 1999 அப்படி சூப்பரான ஒரு படத்தை கொடுத்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் கிடச்சி ரொம்ப பெரிய ஆளாக பார்க்கப்பட்ட ஒரு ஆள் வந்து 2008 இவ்வளோ ஒரு மோசமான படத்தை எடுத்து ரொம்ப பேடான ரிவ்யூஸ் கிடச்சி ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் எந்த படமும் எடுக்கல. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா பேரமௌண்ட் பிக்சர்ஸும் இந்த நிக்கலோடியன் மூவிஸும் சேர்ந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா நம்ம ஊரில் வந்து சுட்டி டிவிலாம் போடுவாங்க, த லாஸ்ட் ஏர் பண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனிமே சீரிஸ் ஒன்று போகும். அந்த காற்று நிலம் நீர் அப்படின்னு இந்த கட்டாரா எல்லாம் வருவாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதை வந்து ஒரு லைவ் ஆக்ஷனாக எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஹைப் வந்துடுது. அப்போ என்னென்னா சூப்பரான ஒரு சீரிஸ், அனிமேட்டட் சீரிஸ், சூப்பராக இருக்கும் கதை. அதை சிக்ஸ்த் சென்ஸ் டேரக்டர் எடுக்கிறாரு. அப்பயும் அந்த ஃபஸ்ட்டு படம் தான் அந்த டேரக்டர் எடுக்கிறாரு. இதில் மோசமாக போக எதுவுமே இல்லையே, கண்டிப்பாக படம் வேறு லெவலாக இருக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒரு உலக அளவில் ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங் அந்த படத்தை கிடைக்குது. எல்லோரும் அந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்காக ரிலீஸ் அன்னைக்கு போயிட்டு வெளில வர்றாங்க. ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வெளில வர்றாங்க. படம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது.
படத்தில் இதுவரை எம் நைட் ஷியாமலானோட கரியர்லேயே ரொம்ப பேடான ரிவ்யூ வாங்கின ஒரு படம் அப்படின்னா அது இந்த படம் தான், த லாஸ்ட் ஏர் பண்டர் அப்படின்னு சொல்லி 2010 ரிலீஸ் ஆகி படுபயங்கரமான மோசமான ரிவ்யூஸ் வாங்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது நிறையா ரிவ்யூஸ்லாம் இருப்பாங்க, கிரிட்டிக் ரிவ்யூஸ்லாம் இருக்கும் ஆன்லைனில். அது மாதிரி அதில் ஒரு ஆள் தான் வந்து ரோட்டன் டொமேட்டோஸ்னு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்துப்போம். ரோட்டன் டொமேட்டோஸ் 100க்கு ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஏர் பண்டருக்கு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 100க்கு வெறும் 5 தான் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு மோசமான ஒரு படமாக அவர் கரியரில் இது மாறிடுது. ஸோ இப்படி தன்னோட கரியர்லேயே மிக மோசமான படத்தை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தலைமை அந்த படமும் பண்ணல, அமைதியாக இருக்கார். யாராக இருந்தாலும் இருக்கும் இல்லையா, டேய் நான்லாம் 1999 அந்த படம் பண்ணோண்டா அப்படின்னு 6th சென்ஸ் எடுத்து காமிக்கலாம்னு இருக்கும். ஆனால் என் பிரச்சனையே அதான், அதே மாதிரி ஒரு படத்தை அந்த குவாலிட்டியில் அந்த ஒரு ரீச்சில் மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸையும் ஹிட் பண்ணுற மாதிரி ஒரு டெலிவரி பண்ண முடியல ஒரு படத்தைன்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இப்போ இருக்குது. ஸோ அவர் 3 வருஷம் கழித்து 2013 அடுத்து ஒரு படத்தை கொண்டு வராரு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் எர்த் அப்படின்னு ஒரு படத்தை கொண்டு வராரு. அதில் வந்து வில் ஸ்மித்தும் அவரோட பையனும் ஒன்றா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு காரணமும் அதுவாக தான் இருக்குது. இவர் எம் நைட் ஷியாமலான் அப்படின்றதுனாலயா இல்லாமல் அப்பாவும் பையனும் வில் ஸ்மித்தும் ஜேரனும் சேர்ந்து நடிக்கிற அந்த ஒரு விஷயத்தினால இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்குது. ஆனால் இந்த படம் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப மோசமான ரிவ்யூஸ் வாங்கி இதுவும் ரொம்ப மோசமாக போகுது. பட்ஜெட் ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து செக்யூர் பண்ணுற மாதிரி கிடைச்சாலுமே கூட இவர் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு 10xலாம் ஒரு லாபத்தை கொடுத்துட்டு இருந்த ஒரு ஆள் ஒரு டபுள் மடங்கோட நிப்பாட்டுற ஒரு நிலைமை இப்போ இந்த ஆஃப்டர் எர்த்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப பேடான ரிவ்யூஸ் தான் கிடைக்கிது. இதுக்கப்புறமா இன்னும் 2 வருஷம் கழிச்சு 2015 த விசிட்னு ஒரு படத்தோட அவர் திருப்பி வர்றாரு. இத்தனை நாளாக ஃபுல்லாக வெறும் தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தார். அதாவது 1999க்கு அப்புறம் ஃபுல்லாக வெறுமனே அப்படி இறங்கிக்கிட்டே வந்த இவருக்கு இந்த 2015 வெளிவந்த இந்த த விசிட் அப்படின்ற திரைப்படம் கொஞ்சம் உதவுது. ஓரளவுக்கு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, பட்ஜெட்லேயும் ஒரு நல்ல ஹிட் கொடுக்குற மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு அப்போ நோக்கி ஒரு ஸ்டெப்பாக அந்த படம் இருக்குது. அதுக்கப்புறமே அடுத்த வருஷமே 2016 த ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு படத்தோட வர்றாரு. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் ஓகேவான ஒரு ஓப்பனிங்கோட அந்த படம் ரிலீஸ் ஆகுது. படத்தை போய் ஏன்னா இவர் மேலே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. ஏன்னா அவ்வளோ நாள் இருந்து இத்தனை ஒரு 10-15 வருஷத்துக்கிட்ட ஆச்சுல, இவ்வளோ நாளாக இறங்கிருச்சு அவர் மேலே உள்ள இது எல்லாமே. அந்த 6th சென்ஸ்ன்ற ஒரு டேக் வந்து அந்த படம் மட்டும்தான் அவர் பேரில் இன்னொருமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த படத்தை போய் பார்க்குறாங்க. இந்த ஸ்பிளிட் அப்படின்ற படத்தை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த படத்துக்கு. த ஸ்பிளிட் அப்படின்ற படத்துக்கு மெதுவாக அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த படம் பயங்கரமாக ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் வந்து இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த அன்னியன் படத்தில் வரும்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இதில் அவங்க வச்சு எடுத்திருப்பாங்க. அதில் 3 கேரக்டர் தான், அம்பி, ரெமோ, அன்னியன் தான் நம்ம ஊரில் எடுத்திருப்பாங்க. அதில் வந்து 20க்கும் மேலே கேரக்டர்ஸ் வந்து ஒருத்தன் பாடியிலே இருக்கும். ஸோ அதை கான்செப்ட் வச்சு ரொம்பவே பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சஜஷனாகவே சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கான்செப்டை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா இதில் ஒரு கேரக்டருக்கு வந்து கண்ணு மங்களா தெரியும், அதில் இன்னொரு கேரக்டருக்கு கண்ணு நல்லா தெரியும். இந்த கேரக்டர்லேருந்து அந்த கேரக்டருக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அவனோட பிரெயினே வந்து அந்த கண்ணை சரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மொத்த பாடியும் பிரெயின் வந்து ரீவைர் பண்ணுற மாதிரியே நிறைய விஷயங்களை கொடுத்து இந்த படத்தை ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அவர் கொடுத்துருப்பாரு. அதாவது அவர் விட்ட இடத்த பிடிக்கிற அளவுக்கான ஒரு ஸ்டேட் அவர் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் வந்து வெறும் 9 மில்லியனில் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஹிட்டான 6th சென்ஸையே 40 மில்லியனில் எடுத்தாங்க. ஆனால் இந்த படத்தை வெறும் 9 மில்லியனில் எடுத்து 270 மில்லியனுக்கு மேலே இவர் பாக்ஸ் ஆஃபீஸ் அடித்தார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக இத்தனை வருஷம் கழித்து மேலேருந்து கீழே இறங்கி திருப்பி மேலே ஏறின படமாக இந்த ஸ்பிளிட் அவருக்கு அமைஞ்சுது. ஸோ இந்த ஹியூஜ் சக்ஸஸுக்கு அப்புறமா திருப்பி ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா 3 வருஷம் கழிச்சு 2019 கிளாஸ் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வருது. ஏன் அப்படின்னா அவர் 2000 அன்பிரேக்கபிள்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, 6th சென்ஸ்க்கு அப்புறம் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த படமும் அடுத்து இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஸ்பிளிட்டும் எல்லாம் ஒரே படம் அப்படின்றத அவர் இந்த படம் மூலமாக அவர் சொல்கிறார். கிளாஸ்ன்ற படம் மூலமாக சொல்கிறார். இதை வந்து ஸ்டெல்த் சீக்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நிறையா படத்தில் நிறையா பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாலிவுட்லேயே யாரும் சொல்லி நம்ம ஊர்லேயும் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா ஃபஸ்ட் ஒரு படம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு படம் எடுப்பாங்க, 3வது படத்தில் இது 2 ஒரே கதை, 3 ஒரே கதைன்றதை சொல்லுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டெக்னிக் மூலமாக இந்த படம் மூலமாக அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு கல்ட்டு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய கல்ட்டு ஃபேன் பேஸ் கிடைக்கிற அளவில் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக அவர் இந்த படம் மூலமாக கொடுத்தாரு. அவ்வளோதான், முடிஞ்சில. மேலே ஆரம்பித்தார், அப்புறம் ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே இருந்தார், திருப்பி இப்போ மேலே போயிட்டார். அவ்வளோதான், கதை முடிஞ்சில அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கே தான் இல்லை. 2021 தலைவன் அடுத்து ஓல்டு அப்படின்னு ஒரு கதையோட வராரு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் ஒரு வித்தியாசமான டாப்பிக்காக இருக்குது. எல்லாருக்கும் நல்லா ஹைப் ஆகுது. தலைவன் அவ்வளோதான் கம்பேக் கொடுத்துட்டான், இனிமேல் ஃபுல்லாக ஹிட்டு மட்டும்தான் அப்படின்ற ஒரு ஹைப்போடு இருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு சூப்பரான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தியேட்டருக்கு போகிறாங்க. ஆனால் வெளில வரவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே தான், நல்லா இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பிளிட்டு கொடுத்த அந்த ஹைப்பு கிராஃப் மேலேருந்து ஓகே தான் அப்படின்ற லெவலுக்கு கொஞ்சம் இறக்கியிருக்காங்க. 2023 அதே மாதிரி
நாக் அட் த கேபின் அப்படின்னு இன்னொரு படம் எடுக்கிறாரு. அதுவும் ஓகே தான் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. 2024லேயும் ட்ராப்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணார். அதுவும் ஓகே தான் அப்படின்னு வந்துட்டுருக்கு. அதாவது கிராஃபுக்கு திருப்பி மேலே ஏறிட்டு அடுத்த ரவுண்டுக்கு தலைவன் கீழே இறங்கிட்டு இருக்கான். அதாவது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா இருக்குது நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னா பாராட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு பிடிச்சது ஃபில்ம் மேக்கிங், நான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றது. இதில் நம்ம எதை முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 படம் எடுத்தார் இல்லையா, 2 படம் எதுவும் பெருசாக ஒன்றும் ரீச் இல்லாமல் ரொம்ப சுமாராக போச்சு இல்லையா, அப்படி ஒரு படம் எடுத்த தோல்வியாகிறது ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா நம்ம யாருக்கும் தெரியாது, ஓகே போனால் எதுவும் பிரச்சனை இல்லை, சின்ன சர்க்கிளில் முடிஞ்சிடும். ஆனால் 6th சென்ஸ் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடச்சதுக்கப்புறம் ஒரு தி லாஸ்ட் ஏர் பண்டர் மாதிரியான ஒரு ரொம்ப கம்மியான ரிவ்யூஸ் வாங்கக்கூடிய ஒரு படம் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறுறதுன்றது ரொம்ப பெரிய கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம் போகலாம், அதனால் பல அசிங்கங்கள் இருக்கலாம், பல தோல்விகள் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் கிராஃபில் மேலே வரலாம் அப்படின்றது தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.